அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நட்சத்திர அள்ளிகளுக்கு நடுவே நகரும் அன்னமாய் நிலவு அசைந்து கொண்டிருக்கும் பின் மாலை பொழுது. சூர்யாவுக்காக காத்திருந்தாள் பானு. இன்றைக்கு சூர்யாவுக்கு பிறந்த நாள். அவனுக்காக எத்தனை நேரம் காத்திருந்தாலும் பானுவுக்கு அலுப்பதே இல்லை. அவர்களுக்கிடையே இருந்த நட்பு மோகத்தின் நிழல் கூட படியாதது. கண்ணருகே இருந்தாலும் கண்ணை தொடாமல் இதம் தரும் இமையைப் போல பிரிய முடியாதது. சூர்யாவின் அளவு கடந்த பாசமும் நட்பும் கைகூப்பி தொழ வைக்கும். வேறு எந்த எண்ணத்தில் ஏறிட்டாலும் அவனுடைய விழிகளின் தீச்சுவாலையில் பானுவின் மனது நடுங்கி போகும். அவனை நினைத்த மாத்திரத்தில் உள்ளம் உருகி உடல் நடுங்கி அவளுக்கு உயிர் சிலிர்க்கும். அவன் உள்ளத்தை கட்டி அணைப்பதே அது நிறைந்துள்ள அவன் உடலையும் கட்டி அணைப்பது போலிருக்கும். நீரை சூடேற்றி குளிர வைத்தால் நீராய் மீண்டு விடுவது போல அவனே அவளுடைய நினைவுகளில் உணர்வுகளில் எல்லாமாக இருக்கிறான். எப்போதும் சுகமாக இருக்கும் அவன் நினைவுகள் அவனை நேரில் கண்டுவிட்டால் எல்லாமே கண்ணுக்குள் புதைந்து போகும். அதிகம் பேசக்கூட தோன்றாது. அவனை பேசவிட்டு ரசிக்க தோன்றும். அவன் வார்த்தைகள் மல்லிகை மொட்டுகளாய் மடியில் விழும். அவன் மீது தனக்கிருப்பது காதலா? அது மட்டும் எப்போதும் பானுவுக்கு புரியாதது மட்டுமில்லை, அதை விளக்கவும் தெரியவில்லை. கதவை திறந்து பால்கனிக்கு வந்தாள். தூரத்தில் தெரியும் வெளிச்சப்பொட்டு சூர்யாவின் பைக் தான். அவனுடைய விருப்பு வெறுப்பு அவனை விட பானுவுக்குத்தான் நன்றாக தெரியும். அவனுக்கு விருப்பமான அத்தனையும் வகை வகையாக சமைக்கப்பட்டு மேசை மீது இருந்தது. சூர்யா புன்னகையுடன் உள்ளே நுழைந்ததும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சூர்யா என்று அன்பாக வரவேற்றாள். அவன் ஆசையோடு சாப்பிடுவதை பார்த்து பூரித்தாள். நீயும் கூடவே உட்கார்ந்து சாப்பிடே பானு என்று அவன் பலமுறை வற்புறுத்தியும் மறுத்துவிட்டாள். அவன் வந்து போகும் நாளெல்லாம் பானு சாப்பிடுவதே இல்லை. அவனை பார்த்து பேசி அவன் உண்பதை ரசித்த பிறகு மனதும் வயிறும் குளிர்ந்து போவதால் பசியோ தூக்கமோ வருவதில்லை. அந்த மனநிலை 4-5 நாள் நீடிக்கும். சாப்பிட்டு முடித்து உட்கார்ந்த சூர்யாவின் கைகளில் பானு வைத்த வைர மோதிரம் அவளைப் போலவே கலங்கமற்று பளீரிட்டது. கண்கலங்க சூர்யா சொன்னான், உலகத்து அன்பையெல்லாம் நீ என் மேல் பொழிகிற. தான் வந்து போறதால உன் வாழ்வே பாதிக்கப்பட்டிருக்கு. நான் உனக்கு எதுவுமே செய்கிறதில்ல. எதையும் எதிர்பார்த்து நான் உங்க கூட பழகல சூர்யா. பதிலுக்கு பதில் பலனை எதிர்பார்ப்பதில்லை இந்த ஈடுபாடும் அன்பும். எப்பவும் என் கூட நீங்கள் அன்பாக இருந்தாலே போதும் சூர்யா. நேரமாகிட்டது, நீங்கள் கிளம்புங்க. வாசல் வரை வந்து கையாட்டி தன்னை வழியனுப்பும் பானுவின் அன்பில் சூர்யா கரைந்து போனான். அவன் வண்டி தெருமுனையில் மறைந்ததும் பானு உள்ளே சென்று கதவை தாளிட்டாள். நாங்கள் சொன்னப்ப நம்ப மாட்டேன் நீயே, இப்போ உன் கண்ணாலேயே பார்த்துட்ட போதுமா? எம்பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாமல் அனாதையாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனை உன் அப்பா சூரேன் வீரேன்னு புகழ்ந்து உன் தலையில் கட்டினார். நாங்கள் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், கேட்க மாட்டேன்னுட்டார். இப்போ நீ படுற. மாமாவின் வார்த்தைகள் கவிதாவை உக்கிரம் கொள்ள வைத்தன. விரலால் சொடக்கு போட்டு வெளியே போங்க என்று வாசலை காட்டினாள். அவர் மட்டும் சளைத்தவரா? தன் பங்குக்கு அவளை கடித்தார். உனக்கு நல்லது செய்யணும்னு வேலை மெனக்கட்டு துப்பறிஞ்சு அந்த சூர்யா பையன் பின்னால் திரிஞ்சு பாடுபட்டேன்ல, எனக்கு வேணும் தான். எப்படியோ ஒளிஞ்சு போ. உன் அப்பனுக்கு இருந்த அதே திமிர் உனக்கும் இருக்கு. இனிமே உன் வாசற்படியை மிதிச்சா என்னை உன் செருப்பால அடி. கவிதா அவருடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்தாள். அவள் எண்ணமெல்லாம் சூர்யாவின் மீதே இருந்தது. மனதுக்குள் குமுறினாள். இந்த வீட்டில் சூர்யாவுக்கு என்ன குறை? அவன் நினைத்து பார்த்திராத அந்தஸ்து, காலால் இட்ட வேலையை தலையால் செய்ய காத்து கிடக்கும் வேலையாட்கள், இத்தனை வசதிகள் செய்து கொடுத்தும் நன்றி கெட்ட விதமாக நடந்து கொண்டு விட்டிருக்கிறான். இவனை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காதது என் தப்புதான். புருஷன்னு கொஞ்சம் மரியாதை தர முயற்சி செய்தால் அதை கெடுத்து கொள்கிறானே. நேருக்கு நேராக எதையும் கேட்டுவிடக்கூடாது. பழிவாங்கும் விதமே வேறாக இருக்க வேண்டும். அவளை தேடிச் செல்லும் எல்லா வழிகளையும் அடைத்துவிட வேண்டும். பணம் இல்லை என்றால் இவனை அவள் நிச்சயம் உள்ளே சேர்க்க மாட்டாள். அப்படி அங்கே போய் வாசலிலேயே நாயை போல நின்றுவிட்டு வந்தால்தான் இவனுக்கு புத்தி வரும். மறுநாள் காலையில் கம்பெனியின் பதவியும் பைக்கும் பறிக்கப்பட்டது. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று கட்டளையும் விடப்பட்டது.
ஒரு வாரம் வரை சூர்யாவுக்கு எதற்கு இதெல்லாம் நடக்கிறது என்று புரியவில்லை. அதன் பிறகுதான் இதன் பின்னணி பானுவாக இருப்பாளோ என்கிற சந்தேகம் வந்தது. காட்டிக்கொள்ளாமலே இருந்தான். யாருக்கும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கிறானா என்று கவிதா ஆள் வைத்து வேவு பார்த்தாள். அவனையாவது யாராவது கூப்பிடுகிறார்களா என்று கண்காணித்தாள். எதுவுமே நடக்கவில்லை. சூர்யா தினமும் நன்றாக சாப்பிட்டான், நிறைய புத்தகம் படித்தான், நிம்மதியாக தூங்கினான். பாவம் கவிதாதான் ஏமாந்து போனாள். அந்த ஏமாற்றம் பழிவாங்கும் உணர்வாக அவளுக்குள் கொப்பளித்து கொண்டிருந்தது. சூர்யாவை விடக்கூடாது என்று முடிவெடுத்தாள். கம்பெனியில் பணம் லட்சக்கணக்கில் குறையுது. சூர்யாவை பார்த்து கேட்டாள். சூர்யா நிமிர்ந்தான். உங்க மாண்புமிகு மாமாவை கேட்க வேண்டிய கேள்வி. அவருடைய நடத்தையை பற்றியும் பெண் சிநேகிதிகளை பற்றியும் மதிப்பிற்குரிய கவிதா அம்மையார் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது போலிருக்கிறதே. கூப்பிட்டு கேளுங்களேன். இது எதிர்வாதம். கவிதாவின் குரலில் ஏளனம். எனக்கு மிஸ்டர் சூர்யா மேலதான் சந்தேகம். பெரிய மாளிகையில் குடியிருக்கும் சிநேகிதி, வீட்டு வாசலில் காண்டசா கார். அந்த வீட்டின் வசதியான சூழ்நிலைக்கு மிஸ்டர் சூர்யாதான் காரணமாக இருக்க வேண்டும். அதற்கு என்னுடைய கம்பெனியின் பணம்தான் லட்சக்கணக்கில் உபயோகப்பட்டிருக்கு. சூர்யாவுக்கு சிரிப்பாக வந்தது. 5 வருடங்களாக தன்னை மதிக்க மறுத்தவள், தன் விரல் நுனி கூட தன் மீது பட்டுவிட விரும்பாதவள் இன்று பொறாமையில் பொங்கி வெடிக்கிறாள். சுற்றி வளைத்து எங்குதான் வர நினைக்கிறாள். குத்திவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். இதோ பாருங்க கவிதா அவர்களே, இங்கே பிரச்சனைக்குரியவளாக சம்பந்தப்பட்டிருக்கிற பானுமதி MBA பட்டதாரி. அவளுடைய மாதச் சம்பளம் 50,000 ரூபாய். நீங்க சொன்ன அந்த பங்களாவும் காரும் அதற்குள்ளிருக்கும் அத்தனை பொருட்களும் அவளுடைய பரம்பரை சொத்து. கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் சொத்துக்கு உரிமையானவள் அவள். இந்த சூர்யாவோட நட்பு அவளுக்கு தொல்லைகளையும் துன்பங்களையும் தான் கொடுத்திருக்கு. இந்த உலகத்தையே ஈடாக கொடுத்தாலும் அவள் அன்புக்கு ஈடாகாது மேடம். ஒரு விஷயம் தெரியுமா? அவளை விட எனக்கு யாருமே முக்கியமில்லை. என்னுடைய அன்பு முழுவதும் அவளுக்கு மட்டும்தான். என்னை மனிதனாக மதித்து போற்றும் பானுவுக்கு நான் என்றென்றும் அடிமையாக இருக்கவே விரும்புகிறேன். போதுமா? இன்னும் வேறு ஏதாவது தெரியணுமா மகாராணி அவர்களே? திருமணமாகி 5 வருடமாகியும் சூர்யாவின் அரை பக்கமே வராத கவிதா அன்று இரவு முதல் முறையாக அதற்குள் நுழைந்தாள். மெல்லிய இளநீல விளக்குளியில் இளரோஜா வண்ண இரவு உடையில் அவளை கண்டபோது சூர்யாவுக்கு எரிச்சலும் கோபமும் வந்தது. அவனது தன்மானம் பற்றி எரிந்தது. பானு மீது ஏற்பட்ட பொறாமையில் இவள் தன்னை நாடி வருகிறாள். இவள் 5 வருடமாக திரும்பி பார்க்கவில்லை என்பதை நான் மறந்துவிட வேண்டும். இப்போது இவள் வந்ததும் இவளை இழுத்து அணைத்து கொண்டு இந்த அழகில் மயங்கி எல்லாம் நீயே என்று என்னையே இவளில் இழந்துவிட வேண்டுமா? இவள் காலில் விழுந்து வணங்க வேண்டுமா? இவள் வந்திருப்பது காதலாளா இல்லை பாசத்தாளா? எதுவும் இல்லை. பானுவை விட தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு விட வேண்டும் என்கிற ஆவேசம், ஆத்திரம், அறிவு கெட்டத்தனம். கணவன் மனைவி என்றாலும் இல்லற கண்ணியம் வேண்டாமா? 5 அறிவு படைத்த விலங்குகள் கூட இப்படிப்பட்ட இணைப்புக்கு ஒப்புக்கொள்ளாதே. ச, இவள் என்ன பெண் இவள்? வெளியே போ, அடிக்குரலில் கட்டளையிட்டான். போக மறுத்தாள். கவிதாவின் குரலில் தான் நிராகரிக்கப்படும் ஆத்திரம். சீ, போடி வெளியே. தரதரவென அவள் கையை பிடித்து இழுத்து வெளியே தள்ளி கதவை தாளிட்டு கொண்டான். வாழ்நாளிலேயே முதன்முறையாக அவமானப்பட்ட கவிதா பூட்டின கதவை வெறித்தபடி நின்றாள். மறுநாளிலிருந்து கவிதா எந்த வகையிலும் சூர்யாவை அலட்சியம் செய்யவில்லை. அவனை சுதந்திரமாக விட்டுவிட்டாள். வாங்க சூர்யா. பானுவின் குரலில் எப்போதும் இழையும் பாசம். அந்த அழைப்பில் அன்பின் ஆழம் புரிந்தது. இத்தனை நாள் ஏன் வரவில்லை என்று அவளும் கேட்கவில்லை. அவனும் எதனால் வரவில்லை என்று விளக்கி கொண்டிருக்கவில்லை. அன்புக்கு விளக்கங்கள் எப்போதும் தேவைப்படுவதில்லை. நிலவின் குளுமையில் அவள் முகத்தை பார்த்தான். முதல் முறையாக பார்ப்பது போல பார்த்து கொண்டே இருந்தான். விரல் நுனியால் அவள் முகத்தை தூக்கி பார்த்தான். அதன் பிறகு சூர்யா கவிதா வீட்டிலும் இல்லை, பானு வீட்டிற்கும் வரவில்லை. 1 வாரம் கடந்தது. சூர்யா வரவில்லை. கவிதாவிற்கு பானு வீட்டிற்கு தான் போயிருப்பான் என நினைத்து கோபத்துடன் அங்கு சென்றாள். ஆனால் அவன் அங்கும் இல்லை. திடீரென்று ஒரு நாள் பானுவிற்கு தலை சுற்றி குமட்ட வீட்டினுள் ஓடினாள். அடி வயிற்றை பிடித்து இழுத்து இம்சை செய்தது. சாப்பிட்ட எல்லாமே குமட்டி வெளியே வந்தது. உனக்கு நான் ஒன்றுமே செய்யலை என்று எப்போதும் வருத்தப்படும் சூர்யா கடைசியில் தன்னையே முழுதாக தந்துவிட்டது புரிந்துவிட்டது.
அவளின் வயிற்றில் தேவதை வந்ததற்காக மகிழ்வதா, இல்லை பல நாட்களாக வராமல் இருக்கும் சூர்யாவிற்காக அழுவதா என்று பானு அப்படியே உட்கார்ந்து விட்டாள். சூர்யா கவிதாவின் தொல்லை தாங்க முடியாமல் எங்கேயோ தொலைதூரம் போய்விட்டான். மாதங்கள் பல கடந்தன. திடீரென ஒரு நாள் சூர்யா பானு வீட்டிற்கு வந்தான். இத்தனை நாள் ஏன் வரவில்லை என்று அவளும் கேட்கவில்லை. அவனும் எங்கிருந்தேன், என்ன செய்தேன், எதையும் விளக்கிக் கொண்டிருக்கவில்லை. அவள் குட்டி சூர்யாவை பற்றி கூற ஆனந்தத்தில் மகிழ்ந்தவன் நேராக சென்று கவிதாவிடம் டைவர்ஸ் வாங்கிவிட்டு உன்னோடு வந்து விடுகிறேன் சொல்லிவிட்டு கவிதாவின் வீடு நோக்கி புறப்பட்டான். கவிதாவின் வீடு அமைதியாக இருந்தது. கவிதாவை காணவில்லை. எங்கு போயிருப்பாள் என யோசித்தான். வேலைக்காரன் வர அவனிடம் கவிதாவை பற்றி கேட்க நடந்தவற்றையெல்லாம் சொன்னான். நீங்கள் சென்ற பிறகு அவர்களுக்கு உங்கள் மீதான அன்பு அதிகமாகத் தொடங்கியது. அவர்களுக்கு நீங்கள் போன பிறகுதான் உங்கள் அருமை புரிய ஆரம்பித்தது. உங்கள் நினைவு அவர்களை வாட்ட சரியாக சாப்பிடாமல் இருந்தார்கள். போதாக்குறைக்கு ஏதோ நோய் இருப்பது தெரிய வர உடைந்து போனார்கள். மருந்து மாத்திரை எந்த பலனையும் கொடுக்கவில்லை. ஒரு நாள் காலை படுக்கையிலேயே இறந்து கிடந்தார்கள். அவர்கள் இறந்து 1 மாதம் ஆகிவிட்டது என்றான். கவிதாவிற்காக கண்ணீர் சிந்திவிட்டு தன் மீது உண்மையான அன்பு செலுத்தும் தன் வாரிசை சுமக்கும் பானு வீட்டிற்கு சென்றான். வழக்கம் போல அவள் அவனை வரவேற்றாள். உணவு பரிமாறினாள். வழக்கம் போல் வீட்டை விட்டு போகும் அவன் அன்று போகவில்லை. 1 வாரமாக அங்கேயே தங்கியிருந்தான். ஏனென்று அவளும் கேட்கவில்லை, அவனும் விளக்கி சொல்லவில்லை. அவளது உண்மையான அன்பு இருவருக்கும் இடையே கணவன் மனைவி உறவாக மாறியது. அவர்கள் அற்புதமான இல்லற வாழ்வை தொடங்கினார்கள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.